தமிழ்நாட்காட்டியின்படி அக்னி நட்சத்திரம் அல்லது உச்சகட்ட கோடை வெயில் தமிழ்நாட்டில் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்குகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன் முடிவுகள் எண்ணப்படவிருக்கும் தேதியும் அதுதான். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்பது அன்றைய தினத்தில் நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் களம் அதற்கு முன்பாகவே உச்சத்தை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம், தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும். அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்ற சுமார் 14 நாட்களுக்கு பிறகு இது நடக்கிறது. பொதுவாக புவியியல் அருகாமை மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக கேரளா, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு ஓட் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும். ஆனால் இந்த முறை தென்னக தொகுப்பு பிரிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் புதுச்சேரியிலும் கேரளாவிலும் வேட்புமனு தாக்கல் உடனடியாக நடைபெறும். தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கும். இதன் பொருள் பிரதான அரசியல் கட்சிகளுக்கும் அவற்றின் கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டை பேசி முடிக்கவும் குறைந்தது 2 வாரங்கள் அவகாசம் உள்ளது. எந்த பார்ட்டி எங்கிருந்து போட்டியிடப் போகிறது மற்றும் வேட்பாளர்கள் யார்? இதுக்கும் நிறைய பேரங்களும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படும். இந்த ஒட்டுமொத்த சூழலில் நாம் காண்பது என்னவென்றால், திமுக கூட்டணி தனது கூட்டணி கட்சிகளுடன் எதை பகிர்ந்து கொள்ளப் போகிறது என்பதை ஏறக்குறைய இறுதி செய்துவிட்டது. அதே சமயம் பாஜக, அதிமுக மற்றும் பிற கூட்டணி கட்சிகளை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் முதல் அடிகளை கூட எடுக்கவில்லை. செய்திகளின்படி டிடிவி தினகரனின் அமமுக பார்ட்டி அதிமுகவுடன் பேசுவதை விட பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவே விரும்புவதாக கூறியுள்ளது. வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்னும் அவகாசம் இருந்தாலும் இந்த நீட்டிக்கப்பட்ட கேம்பெயின் காலகட்டம் 2 அல்லது 3 விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தவேகவை தங்கள் கூட்டணியில் சேர இணங்க வைக்க முயற்சிக்கும் என்று சந்தேகிக்கின்றன. இதுவரை சிபிஐ முன்பு 3வது முறையாக ஆஜரான பிறகும் விஜய் ஒத்துழைக்கவில்லை. உண்மையில் அவர் ஒரு திறந்த வாகனத்தில் ஆர்ப்பாட்டமாக வந்து கூட்டத்தை பார்த்து கையசைத்தார். கூட்டமும் அவரது ரசிகர்களும் அவரை எளிதில் சூழ்ந்து கொள்ளும் ஒரு தமிழ்நாட்டில் இது நடப்பதை கற்பனை செய்து பார்ப்பது மிகவும் கடினம். ஆனால் ஆம், அவர் அடங்கி போவதில்லை என்பதையும் அவர் பயப்படவில்லை என்பதையும் ஒருவேளை சுட்டிக்காட்ட அந்த வகையான ஒரு சைகையை செய்தார். எனவே அடுத்த 38 நாட்களில் மிகுந்த பரபரப்பும் சர்ச்சைகளும் கிளப்பப்படும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நாங்கள் அதன் மத்தியிலிருந்து உங்களுக்கு அனைத்து நிகழ்வுகளையும் அனாலிசிஸையும் கொண்டு வருவோம்.